வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகர்ஷணம். ஆகர்ஷணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை உங்களோட நினப்பு அதிகரித்து இழுத்துட்டு வரக்கூடிய முறை. சரிங்களா? எதாக இருந்தாலும் இழுத்துட்டு வரும். அதுதான் ஆகர்ஷணம். ஆகர்ஷணம் அப்படின்னாவே நீங்கள் விரும்பக்கூடிய நபரை உங்கள் சிந்தனையை அதிகரித்து அவங்க இழுத்துட்டு வரும். இதே பெத்தவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணிட்டாங்க, உடனே புள்ள தேடி வரணும் அப்படின்னு. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி முறையை தான் பண்ணி கொடுப்போம். 3 நாளில் ஆட்டோமேட்டிக்காக புள்ள வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த முறை ரொம்ப எளிய முறை தான். இது விரும்பக்கூடிய நபர்கள் தாராளமாக பண்ணலாம். நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, காதலன் காதலி, இவங்கெல்லாம் தாராளமாக இந்த முறையை நீங்கள் பண்ணலாம். இதற்கு அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. இந்த முறையை நீங்கள் பண்ணினாவே போதும். அவங்களாவே உங்கள் சிந்தனைகள் அதிகரித்து உங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டுருவாங்க. அப்படின்லாம் உங்களை பார்க்க நேராக வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான முறை தான் இந்த ஆகர்ஷண எந்திரம். இந்த எந்திரம் மகா மோகினியை வச்சு செஞ்ச ஆகர்ஷண எந்திரம். இந்த எந்திரத்தை பௌர்ணமி நாளில் காரிய தகட்டில் எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு இந்த எந்திரத்திற்கு ஏரெளிஞ்சில் மை வைங்க. சரிங்களா? அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிவிட்டு ஏரெளிஞ்சில் மை நீங்கள் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விலை பேசாமல் ஒரு எலுமிச்சங்கனியை அந்த எந்திரத்திற்கு மேலே வைங்க. சரிங்களா? மேலே வைங்க. நீங்கள் யாரை ஆகர்ஷணம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பார்த்துட்டு, காட்டில் இருக்க முருங்கை மரத்தில் அவங்களாவே நினச்சி ஒரு பாவை செய்யுங்க. சரிங்களா? அந்த சம்மந்தப்பட்ட நபரோட வேர்வுப்பட்ட துணியாக இருக்கலாம், தலைமுடியாக இருக்கலாம், காலடி மண் எதாக வேணா இருக்கலாம். அப்படி தீட்டுப்பட்ட துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த முருங்கையில் அவங்க சம்மந்தப்பட்ட பொருளை நீங்கள் வைக்கணும். சரிங்களா? இந்த முருங்கையை நீங்கள் வெறும் தரையில் வச்சிடக்கூடாது. வீட்டில் முறம் இருக்கு இல்லையா, அந்த முறத்து மேலே நீங்கள் வைக்கணும். சரிங்களா? அந்த பாவையை சுற்றி நல்ல வாசனை திரவியங்கள் இது பண்ணுங்க. மல்லிப்பூ அப்படி இல்லைன்னா அந்த ரோஜா, இந்த இது நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஆகர்ஷண மந்திரத்தை 10,008 உரு கொடுக்கணும்பா. சரிங்களா? இந்த பூஜையை பௌர்ணமி நாள் மட்டும்தான் பண்ணணும். இது எந்த நாளும் பண்ணக்கூடாது. சரிங்களா? பௌர்ணமி நாள் அந்த ஒரு நாள் மட்டும் 10,008 உரு நீங்கள் கொடுத்துடணும். சரிங்களா? முடிஞ்ச அளவு மயானத்தில் இந்த பூஜையை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல பவர் அடிக்கும். சரிங்களா? அது மட்டும் மயானத்துக்கு போக இதாக இருக்குன்னா நீங்கள் தனியாக வீட்டில் கூட பூஜை அறையில் தாராளமாக இந்த இதை நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி மந்திர உரு கொடுக்கணும். சரிங்களா? இதற்கு படையல் அவுள் பொரிகடலை, இளநீ, பால், பனங்கற்கண்டு, இனிப்பு வகைகள் இந்த மாதிரி வைங்க. கண்ணாடி வளையல், இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வைங்க. சரிங்களா? படையலை பூஜை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மயானத்தில் வடக்கு திசையில் நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? இதற்கு இந்த திசைங்கிறது அப்படின்னு கணக்கு கிடையாது. ஏகப்பட்ட பேருக்கு இதுதான் சந்தேகம் வரும். அந்த படையலை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. படையலை நீங்கள் வடக்கு திசையிலேயே நீங்கள் வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். இப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளேயே அந்த பிரயோகத்துக்குள்ளேயே போகிறோம். சரிங்களா? இந்த எந்திரத்தை அந்த ஆகர்ஷண எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதேனும் காளி கோயிலில் வாசலுக்கு முன்னாடி அந்த எந்திரத்தை நீங்கள் புதைக்கணும். சரிங்களா? வாசலுக்கு முன்னாடி நீங்கள் புதைக்கலாம். அந்த எலும்புச்சங்கனியை நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கே புதைக்கணும். இப்போ விரும்பக்கூடிய நபர் உங்களோட சிந்தனைகள் அதிகமாகி
உங்களை நோக்கி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் இந்த முறையை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த எலுமிச்சங்களையும் நீங்கள் அடிக்கடி தாண்டணும். உங்கள் வீட்டு வாசல்லையே நீங்கள் புதைக்கலாம். நீங்கள் அங்கே இருக்கணும். நீங்கள் அதை தாண்டிட்டு வரணும். சரிங்களா? நீங்கள் அதை தாண்ட தாண்ட அவங்களுக்கு அங்கே உங்கள் மேலே சிந்தனைகள் அபரிவிதமாக அளவுக்கு அதிகமாக வரும். சரிங்களா? அந்த பாவையை வந்து நீங்கள் மயானத்தில் நீங்கள் புதைச்சிடலாம். சரிங்களா? மயானத்தில் மயானத்தில் நீங்கள் எந்த திசையில் வேணால் புதைக்கலாம். நீங்கள் கிழக்கு திசையிலே நீங்கள் புதைங்க. சரிங்களா? இதனால் எந்த ஒரு பின்விளைவு எதுவுமே வராது. இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க குறிப்பிட்ட நாள்லேயே விரும்பக்கூடிய நபர் அவங்களாவே வருவாங்க. சரிங்களா? நீங்கள் பேசணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. அவங்களாவே உங்கள் சிந்தனையை தேடி வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஒரு 3 சொட்டு ரத்தம், சரிங்களா? ஒரு 3 சொட்டு ரத்தத்தை எடுத்து தமிழ் மருந்து கடையில் அரகஜா வாங்கிக்கோங்க. சரிங்களா? அரகஜாவையும் உங்கள் ரத்தத்தையும் சேர்த்து இந்த ஆகர்ஷண மந்திரத்தை ஒரு 108 முறை அப்படி இல்லைன்னா 1008 முறை, சரிங்களா? அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த இதை வந்து அவங்களோட உச்சந்தலையில் நீங்கள் பூசி விட்டீங்க அப்படின்னா எப்போதும் உங்கள் சிந்தனையாகவும் இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பழங்கால ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட முறை. இந்த முறையில் வந்து நான் எந்த ஒரு சூட்சும ரகசியங்கள் எதையும் நான் மறைக்கலை. சரிங்களா? வெளிப்படையாகவே எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். யாரேனும் உங்களுக்கு வந்து வசியம் பண்ணி அவங்கள அடையணும்னு ஆகர்ஷணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த முறையை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். 100% துல்லியமாக நான் சொன்னபடி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடி சதவீதம் இந்த முறையெல்லாம் கை கொடுக்கும்பா. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.